வாழப்பாடி அருகே வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, அரசின் சாதனை மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம் அறிவுறுத்தலின்படி வாழப்பாடி அருகே வேலூர் பழைய பஸ் நிலையம் அருகே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, அரசின் சாதனை மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் வேலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றியதைத் தொடர்ந்து வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் வேலூர் நகர அவைத்தலைவர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திமுக தலைமை பேச்சாளர் சேலம் கோவிந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் 4 ஆண்டு சாதனையாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறாதவர்களும் பயன்பெறும் வகையில் புதிதாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்படும் என்றும், இத்திட்டத்திற்காக அரசு 13,807 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான விடியல் பயணம் இலவச பேருந்து 77 கோடியில் மேலும் 10 இடங்களில் 800 பணிபுரியும் பெண்கள் பயனடையும் வகையில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்றும், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்க 3,500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டமாக திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாட்களுக்கும் விதவிதமாக உணவு அளித்து வருவதாகவும், இவ்வாறு திமுகவின் பல்வேறு சாதனைகளை குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஏற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், பேரூர் பேரூராட்சி தலைவர் ஜெயசெல்வி பாலாஜி, பேரூர் பேரூராட்சி துறை தலைவர் பேபி சவுந்தரராஜன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் முனைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஒன்றிய விவசாய அணி துணை அமைப்பாளர் ரவி நன்றி உரையாற்றினார். காமராஜர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய நிலவலயம் கட்டுவதற்கு வேட்டியை மடித்து குட்டி கொண்டு நேரடியாக செங்கல் எடுத்து வைத்தவர் கலைஞர் மலையை வைத்து அள்ளி கொடுத்தாரா கிள்ளி கொடுத்தாரா அந்த வரலாறுக்கு போகல. எம்ஜிஆர் அவருக்கு நாங்களும் அடுத்தது சட்டமன்றத்தில் நான் பாப்பாத்தி என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொன்ன கோமலவள்ளி ஜெயலலிதா, அந்த அம்மையா ஜெயலலிதா நினைவலயத்தில் மலர்களை வைத்தது என்ன கலைஞர். இந்த வரலாறுலாம் நாங்கள் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாமான்லாம் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் யாரோட அரசியல் பண்றது தெரியுமா? கீழே போற ஜட்டியை தூக்கி போட தெரியாத பையன் இன்னொருத்த ஜட்டியை வாங்கிட்டு வந்து இது முன்பக்கமா பின்பக்கமா 1 மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி போடுறோம். ஏண்டா நீங்க எல்லாம் திமுகவை எதிர்க்கிறீங்களாடா? இவனெல்லாம் திமுகவை இன்னைக்கு எதிர்க்கிறாங்களாம். தோழர்களே, எங்க அக்கா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நான் விளையாட்டுக்காக சொல்லல, நாங்க திமுக. இப்ப நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொல்லும் போது என்ன சொன்ன, இதோ 2026 2056 திமுக தான் முதலமைச்சர் இருக்குன்னு சொன்னோம். 72வது வருஷம் மட்டும் கிடையாது, 102லயும் நாங்க முதலமைச்சர் சொன்னோம். நாங்க சொல்லல, பேசுற சேலம் சொல்லல, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க என்னன்னு தமிழ்ச்செல்வன் சொல்ல, இங்க உட்கார்ந்து எங்க ஒன்றிய செயலர் சக்கரவர்த்தியோ அல்லது பேரூராட்சி சுப்பிரமணியோ அல்லது எங்க மாநகர செயலாளரோ இங்க இருக்கிற யாரு சொல்லல. யார் சொல்றாங்க தெரியுமா? கட்சிக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ், அவங்களா கிடையாது. கூட்டணியில் இருக்கிற மதிமுகவா கிடையாது.